பின்னாடி இருந்து ஷட்டில் ஜஸ்ட் விட்டுட்டு இப்படி அடிங்க. ஸோ இந்த கொக்கி தான் எங்க மேட். ஆமாம், ராக்கெட் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை மறந்துடணும். ஆமாம், அழுத்தக்கூடாது. ஓகே, அடுத்தது என்ன? ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? கோலம் போட போறோமா? காக்காச்சு வந்து நம்ம மாவு முடிச்சிட்டோம். அடுத்து இப்பதான் நம்ம விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். வந்து ஃபர்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ண போறோம்னா சர்வீஸ். ஓ, சர்வீஸ். சர்வீஸ் வந்து நம்ம அடிக்கிறது, ஹிட் பண்றது அதெல்லாம் வேற. சரி. அடுத்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓ, கேம் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னா விளையாடுறது. சில பேர் இப்படி தூக்கி போட்டு அடிப்பாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓ, அது கூட ரூல்ஸ். அந்த மாதிரி போடக்கூடாது. டென்னிஸ் இல்ல, ஷட்டிலே சும்மா விளையாடுறவங்களே இப்படி தூக்கி போட்டு அடிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ப்ரொபஷனல் கேம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சர்வீஸே கிடையாது. கீழ இருந்தா போடணும். ஓகே, அதுவும் இப் லெவல்ல இருக்கணும். அதுக்கு மேல போய் வச்சு போட்டாலும் ஃபால்ட். அது மாதிரி ரூல்ஸ் நிறைய இருக்கு. இப்ப அதான் கத்துக்க போறோம். அதெல்லாம் தான் கத்துக்க. ஓகே, சர்வீஸ் வந்து இப்போ நம்ம ஒரு ராலி, இப்போ நீங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல ஜெனரலா விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ராலி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ராலி ஸ்டார்ட் பண்றதே சர்வீஸ் தான். ஆமா, அந்த சர்வீஸ் வந்து எப்படி பொசிஷன் நிக்கணும், எப்படி ஹோல்ட் பண்ணணும், ராக்கெட் ஷட்டில் எப்படி ஹோல்ட் பண்ணணும், கான்டாக்ட் பாயிண்ட் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து சர்வீஸ்லயே 2 டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஃபோர்ஹேண்ட் சர்வீஸ் இருக்கு, கீழ போடுறது. அது வந்து இது வந்து பேக் ஹேண்ட் சர்வீஸ். இது வந்து ஷார்ட் சர்வீஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஷார்ட்டா போகும். ஓகே, பேக் ஹேண்ட் ஹை சர்வீஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டா சர்வீஸ் சிங்கிள்ஸ்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்டா யூஸ் பண்றாங்க. ஆமா, யூஸ் பண்ணா அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது லாங்கா போகும். ஆமா, பின்னாடி போகும். பிளேயர் என்ன பண்ணுவாங்க, சென்டர்ல இருந்து பேக்ல போவாங்க. பின்னாடி போகும்போது ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு நிறைய இடம் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்ப நம்ம அதுல அடி பாயிண்ட் எடுக்கலாம். இதெல்லாம் டாக்டிஸ்ல. ஆமா, இதெல்லாம் தேவையில்லை. இது ஜெனரல். அது இப்ப வேணாம். ஓகே, ஷட்டில் வந்து சர்வீஸ் போடும்போது ஃபோர்ஹேண்ட் ஹை சர்வீஸ் போடும்போது நல்லா பின்னாடி போடணும். ஓகே, நல்லா பின்னாடி போடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து அதுக்கான பொசிஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி நிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டாண்டிங் பொசிஷன். ஓகே, வந்து சிங்கிள் சர்வ் பண்றீங்க அப்படின்னா சிங்கிள்ஸ் விளையாடும்போது ஜெனரலா இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள்ஸ்க்கு வந்து நீங்க எப்பவுமே ரொம்ப முன்னாடியே போயிட கூடாது, ரொம்ப பின்னாடியே போயிடும். நடுவுல சென்டர்ல. சென்டர்ல நிக்கும் போது ஃபர்ஸ்ட் உங்க லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட் பொசிஷன். ஓகே, ரைட் லெக் ஃபேசிங் சைட்வர்ட்ஸ். ஓகே, கொஞ்சம் ஓகேவா. ராக்கெட் ஷட்டில் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். ஷட்டில் இப்படி இப்படி பிடிக்க கூடாது, இப்படி அழுத்தவும் கூடாது. ஓகே, ஷட்டில் வந்து ஜஸ்ட் ஜென்டிலா ஹோல்ட் பண்ணணும். ஓகே, கப் ஹோல்ட் பண்ற மாதிரி. ராக்கெட் வந்துருங்க. ராக்கெட் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். ஹேண்ட்ஷேக் கிரிப். ஃபோர்ஹேண்ட் ஃப்ரீ கிரிப். ஓகே, ஃப்ரீ கிரிப். ராக்கெட் வந்து பின்னாடி, அதே ஃபோர்ஹேண்ட் கிரிப் ராக்கெட் பின்னாடி இருக்கும். ஓகே, ஓகே, பின்னாடி ஃபேஸ் பண்ணிருக்கணும். ஷட்டில் வந்து என்ன பண்ண போறோம், மேல இருந்து ஜஸ்ட் நீங்க ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் மட்டும் ஓபன் பண்ண போறீங்க. விட தான் செய்யணும். ஆமா, ஷட்டில் போட கூடாது. இப்படி போட்டுலாம் இப்படி அடிக்க கூடாது. இல்ல, அப்படி இல்ல. ஷட்டில் வந்து ஜஸ்ட் என்ன பண்ண போறோம், ஜென்டலா உங்க ஃபிங்கர்ஸை ஓபன் பண்ண போறீங்க. ஓபன் பண்ணி ஷட்டில் வந்து அடிக்க போறோம். ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு வாட்டி போடுறேன். ஓகே, பின்னாடி இருந்து ஷட்டில் ஜஸ்ட் விட்டுட்டு இப்படி அடிக்கணும். ஓகே, அதே மாதிரி நீங்க நிக்கிற பொசிஷன்ல இருந்து இப்படி காலை தூக்குனீங்கனாலும் லிஃப்ட் பண்ண கூடாது. லெக் லிஃப்ட் பண்ணீங்கன்னா பாயிண்ட் வந்து ஆப்போனன்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஓகே. அதே மாதிரி சர்வீஸ் போடும்போது இப்படி வச்சு இப்படி சைடுல எல்லாம் அடிக்க கூடாது. இந்த ராக்கெட்டோட ஹெட் வந்து எப்பவுமே கிரவுண்ட்ல தான் ஃபேஸ் பண்ணிருக்கணும். ஓகே, இப்படி மேல போக கூடாது. ஃபால்ட், அது ஒரு ஃபால்ட். ஃபால்ட்னா என்ன ஆகும்? என்ன ஃபால்ட்னா பாயிண்ட் ஆப்போனன்ட் கொடுத்துருவாங்க. அப்படியே ஆமா, நம்ம அது கரெக்ட்டா போதோ தப்பா போடுறீங்களோ அதெல்லாம் கிடையாது. ஷிட் மேன், ஃபால்ட்னாலே ஆப்போனன்ட்க்கு பாயிண்ட் டைரக்ட்டா மறந்துட்டேன். ஒண்ணே தான், கீழ ஃபேஸ் பண்ணிருக்கணும், விடணும், தட்டணும், கால் தூக்க கூடாது. கிரவுண்ட்ல இருந்து தூக்க கூடாது. கிரவுண்டடா இருந்தா பிரச்சனை இல்ல. நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படியே போடுவாங்க. அப்படி மூவ் பண்ணி போடக்கூடாது. ஜஸ்ட் நின்னுட்டு ஜஸ்ட் ஸ்டாண்டிங்ல டோஸ் வரலாம். டோஸ் தூக்கலாம். ஆனா வந்து கால் மொத்தமா இப்படி தூக்கிர கூடாது. கிரவுண்ட்ல இருந்து தூக்குனா ஃபால்ட். டன். ஓகே, இப்ப சர்வீஸ் பார்க்கலாமா? நீ இன்னொரு வாட்டி போடு. இன்னொரு வாட்டி. நல்லா இருந்துச்சு சத்தம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட், ரைட் லெக் பேக். ஷட்டில் வந்து உங்க ஷோல்டர் லெவல்ல ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகே, ராக்கெட் வந்து பின்னாடி. ஓகே, பின்னாடி ஷட்டில் வந்து ஜென்ட்லா டிராப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹிட் தி ஷட் ஸ்மூத். ஓகே, ஓகேவா? ஸ்டைலா இருக்கீங்களே கோச். எப்படி கோச்? ஜஸ்ட் ஷட்டில் திருப்பி அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி இருந்து டிராப் பண்ணிட்டு ஹிட் தி ஷட் ஸ்மூத். ஓகேவா? ஷட்டில் எங்க போய் இருக்கு பாத்தீங்களா, பின்னாடி போணும். கரெக்ட்டா அந்த எண்ட் லைனுக்கு முன்னாடி. ஆமா, அதுக்குள்ள தான் போணும். அதே மாதிரி இந்த சைடு வெளியவும் போக கூடாது, பின்னாடியும் ரொம்ப போக கூடாது. ஓகே, கண்ட்ரோல் பண்ணி. சோ இப்போ இங்க காத்துல இல்லாதனால கரெக்ட்டா நான் எய்ம் பண்ற இடத்துல போகும். ஆமா, கண்டிப்பா போகும். ஓகே, கரெக்ட்டான பவர் கொடுக்கணும். ஷட்டில் ரொம்ப ஃபாஸ்டா அடிச்சிட்டீங்கன்னா பின்னாடி போயிடுச்சுனாலும் வேஸ்ட். அவங்களுக்கு தான் பாயிண்ட் ஆப்போனன்ட் கொடுத்துருவாங்க, அவுட் போனாலும். ஓகே, இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் பாருங்க, நான் ஒரு கரெக்ஷனா சொல்ல, அடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. டன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட், ரைட் லெக் பேக், ஃபேசிங் சைடு, லிட்டில் பிட் சைட்வர்ட்ஸ்ல ஃபேஸ் பண்ணிருக்கணும். ஷட்டில் வந்து ஷோல்டர் லெவல்ல ஹோல்ட் இருக்கணும். ராக்கெட் வந்து பின்னாடி இருந்து ஷட்டில் ஜென்ட்ல என்ன பண்ண போறீங்க, டிராப் பண்ணிட்டு அடிக்க போறீங்க. ஓகே, போடுங்க. ஜஸ்ட் ஹிட்.
அவ்வளோ. இன்னொரு வாட்டி பாக்குறீங்களா? ப்ளீஸ். இன்னொரு ரெடி. லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட், ரைட் லெக் பேக். ஓகே. ஷோல்டர் ராக்கெட் ஷட்டில் வந்து ஷோல்டர் லெவல்ல வச்சுக்கணும். ராக்கெட் வந்து பின்னாடி இருந்து ஷட்டில் ஜஸ்ட் டிராப் பண்ணிட்டு ஸ்விங் பண்ணு. ஹிட் த ஷட்டில். ஓகே. அவ்வளவுதான். ஹிட். ஓகே. சோ இந்த இடத்துல வரும்போது நேச்சுரலி டோஸ் வந்துருது. ஆமா, டோஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா வந்து பாடி வந்து ஃப்ரண்ட்ல இருந்து முன்னாடி ஷிஃப்ட் பேக்ல இருந்து முன்னாடி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆமா லெக் வந்துரும். அப்போ கால் மட்டும் தூக்க கூடாது. தூக்காம மைண்ட்ல வச்சுக்கணும். அது மட்டும் ஞாபகம். ஓகே கோச். இப்போ நீங்க பண்றீங்களா? ட்ரை பண்றேனே. ஓகே, ட்ரை பண்ணு. பேட் தாங்க ராக்கெட். பேட் இல்ல ராக்கெட். ஓகே. சோ grip கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் அத செக் பண்ணுவோமா? ஓகே. ஹேண்ட் ஷேக், VA, கொக்கி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இந்த கொக்கி தான் இங்க மேட்டர். ஆமா, ராக்கெட் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஷட்டில் எடுத்துக்கோங்க. ஷட்டில். ஓகே. லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட். ஓகே. ரைட் லெக் பேக். கை ஷட்டில் மேல வச்சுக்கோங்க. ஷட்டில் இப்படி பிடிக்க கூடாது. இப்படி ஹோல்ட் பண்ணு. இப்படிதான். இல்ல ஜஸ்ட் ஜென்டிலா. அவ்வளவுதான். ஓகே. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இது மட்டும் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் மட்டும் ஓபன் பண்ணுங்க. ஓகே. இப்போ இத மறந்துறணும். ஆமா, அழுத்த கூடாது. கை மேல வச்சுக்கோங்க. எல் ஷேப் லைட்டா. ஓகே. ஜஸ்ட் லைட்டா மூக்குக்கு நேரா இருக்கணும். ஆமா, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே தான் இருக்கும். ஓகே. ஓகேவா? ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் மட்டும் ஓபன் பண்ணுங்க. குட். ஷட்டில் நீங்க போடும்போது இப்படி தூக்கி போட்டீங்கன்னா வாபிள் ஆகும். கரெக்ட். வாபிள் ஆச்சுன்னா நீங்க அடிக்கும்போது வேற எங்கயாச்சும் போயிடும். ஓகே. ஷட்டில் வந்து வாபிள் ஆக கூடாது. ஓகே. ஜஸ்ட் எங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஓபன் பண்ணுங்க. சூப்பர், வெரி குட். இப்போ அப்படியே ராக்கெட் பின்னாடி வச்சுக்கோங்க. ஓகே. ஃபேசிங் பேக் சைடு. ஃபேசிங் ராக்கெட் பின்னாடி இருந்து ஷோல்டர் மேல ஷட்டில் பொறுமையா டிராப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லோவா டச் பண்ணுங்க. ஓகே. சரி சரி, பரவாயில்ல. இன்னொரு ட்ரை கோச். என்ன கோச்? கை பின்னாடி வச்சுக்கோங்க. அடிச்சுக்கிறேன் இப்படி. ரெடி. லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட். ஓகே. ரைட் லெக் பேக். கை பின்னாடி வச்சுக்கோங்க. ஓகே. ராக்கெட் மேல ஷட்டில் பொறுமையா டிராப் பண்ணிட்டு அடிங்க. குட். ஓகே. கரெக்ட்டா? கரெக்ட். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போணும். பவர் பத்தல. பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமா. ஓகே. ரெடி. கை மேல வச்சுக்கோங்க. ஓகே. ஷோல்டர் ராக்கெட்டா. ஓகே. ராக்கெட் பின்னாடி. ஓகே. ஷட்டில் மேல வச்சுக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் டிராப். இங்க படுச்சோ. ஆமா, ஃப்ரேம்ல படக்கூடாது. கரெக்ட்டா நெட்ல தான் படணும். போட்டுட்டு வெயிட் பண்ணி ஸ்லோவா. ஓகே. இப்போ நான் போடுறேன். வெயிட் பண்ணி எங்க வரும்போது நான் அடிக்கணும். அதே இந்த லெவல்ல ரொம்ப கீழே ஓட கூடாது. அதேதான். ரொம்ப மேலே. சோ இந்த லெவல்ல இந்த லெவல்லயே மேல இங்க பிடிச்சிட்டு கான்டாக்ட் பண்ணு. ஷட்டில். ஓகே. கை பின்னாடி திருப்ப வேணாம். ஜஸ்ட் ராக்கெட் பின்னாடியே இருக்கு. இப்படியே இருக்கட்டும். ஓகே. ஃபிங்கர் லைட்டா. ஓகே. இப்படி வரணும். ஸ்ட்ரைட்டா. ஓகே. ரெடி. கை பின்னாடி இருந்து ஷட்டில் பொறுமையா போட்டுட்டு டைம் எடுத்து. ஓகே. ரொம்ப பின்னாடி போடக்கூடாது. ரொம்ப ஒரு மாதிரி சைடுக்கா போயிடுச்சு. உங்க சைடு உள்ளுக்கா போடக்கூடாது. நல்லா ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஃப்ரண்ட்ல லீன் பண்ணி இப்படி ஆடணும். ஓகே. மேல தூக்குனா இந்த ஸ்ட்ரைட்டா போய்டும். ஓகே. ராக்கெட் இங்க இருந்து இப்படி ஸ்டாப். இப்படி ஆடணும். ரெடி. நான் இவ்வளவு நேரம் இப்படி ஆடிட்டு இருந்தேன் கோச். அப்படி மேல தூக்க கூடாது. சைடுக்கா ஸ்டாப். ஓகே கோச். ரெடி. கை பின்னாடி வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்டார்ட். குட். பெட்டர். இன்னும் கொஞ்சம் கான்டாக்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணு. சவுண்ட் கம்மியா இருக்கு. சவுண்ட் வரல. சோ பேட்மிண்டனுக்கு ஒரு சவுண்ட் இருக்குல. இப்போ ப்ரொபஷனல் லெவல் லபக் டபக் ஜுபுக் ஜுபுக். ஸ்ட்ரிங்ஸ் தான் அது. ஸ்ட்ரிங்ஸ் அவங்க கரெக்ட்டா கான்டாக்ட் பண்ணா கரெக்ட்டா வரும். சென்டர்ல தான் அடிச்சா சவுண்ட் வரும். ஆமா, அந்த சென்டர்ல பாயிண்ட்ல அடிச்சா தான் கரெக்ட்டா சவுண்ட் வரும். இல்லனா சவுண்ட் ஃப்ரேம்ல எல்லாம் படுச்சா ஷட்டிலும் லபக் டபக்னு தான் சத்தம் கேட்கும். ப்ராப்பரான அந்த ப்ரொபஷனல் சவுண்ட் வரணும்னா சென்டர்ல தான் அடிக்கணும். கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ல தான் அடினா தான். ஓகே. ரெடி. கை பின்னாடி வச்சுக்கோங்க. கை பின்னாடி வச்சுக்கோங்க. ஷட்டில் பொறுமையா போட்டு. குட். ஷட்டில் உள்ள போட கூடாது. இன்னும் கொஞ்சம் வெளிய. இப்ப தப்பா தான் போட்டேன். முன்னாடி இங்க போட்டியானா அது கரெக்ட்டா கான்டாக்ட் ஆவல. சோ நான் இங்க போட்டா தான் என்னால இந்த ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வரும்போது ராக்கெட்ல இங்க கான்டாக்ட் ஆகும். இங்க முன்னாடியே ஸ்விங் பண்ண கூடாது. ஓகே. முன்னாடி அங்க ஃப்ரண்ட்ல பிடிக்கணும் ஷட்டில். பாடி ஃப்ரண்ட்ல. ஓகே. இது நான் பிராக்டீஸ் பண்ண தான் எனக்கு வரும். ஓகே. ஆமா, கண்டிப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேனா இத? கரெக்ட்டா தான் போடுறீங்க. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் தான். பிராக்டீஸ் பண்ணா வந்துரும். ஓகே. I will do that. இப்போ நம்ம வந்து ஃபோர் ஹேண்ட் சர்வீஸ் பாத்துறோம். ஆமா. ஃபோர் ஹேண்ட் சர்வீஸ் மோஸ்ட்லி சிங்கிள்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபோர் ஹேண்ட் சர்வீஸ்லயே வேரியேஷன்ஸ். இப்போ நம்ம வந்து ஷட்டில் வந்து பின்னாடி போட்டோமா ஃபர்ஸ்ட். பின்னாடி போட்டோம். இப்போ அடுத்து வந்து ஆப்பனன்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரியே பின்னாடியே போட்டு இங்க தான் போட போறாங்க, ரெடி ஆயிடுவாங்களா. அதுல என்ன இன்னொரு வேரியேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஷட்டில் ஷார்ட்டா போடுவாங்க. ஷார்ட் சர்வீஸ் ஏமாத்தி ஃபேக் பண்றது. ஜஸ்ட் ஷார்ட்டா போடுவாங்க. அது வந்து நம்ம சர்வீஸ் லைனுக்கு கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் முன்னாடியே வரும். அதனால அது ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கு. அது வந்து ஃபோர் ஹேண்ட் ஐ சர்வீஸ்ல ஒரு வேரியேஷன். ஃபோர் ஹேண்ட் ஷார்ட் சர்வீஸ். இப்போ அடுத்து வந்து பேக் ஹேண்ட் சர்வீஸ் பார்க்க போறோம். பேக் ஹேண்ட் சர்வீஸ் வந்து மோஸ்ட்லி டபுள்ஸ்க்கு ஃப்ரண்ட்ல இருந்து க்ளோஸ் டு க்ளோஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த லைன் இந்த லைன் கிட்ட இருந்தா போடுவாங்க. ஓகே. அது லைன்ல இருந்து கிட்ட தான் விழும். ஆமா, உள்ள இருந்தா போடுவாங்க. அது ஃபிளாட் ஆகும். சரி. அதுலயே இன்னொரு வேரியேஷன் வந்து ஃபிளிக் சர்வீஸ் இருக்கு.
அதுலயே டபுள்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி டபுள்ஸ் பேக் அண்ட் சர்வீஸ் பொசிஷன், ஷார்ட் சர்வீஸ் பொசிஷன். ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுவாங்க. ஓகே. பின்னாடி போடுவாங்க. அப்ப ஆப்போனன்ட் வந்து ஃப்ரண்ட்ல க்ளோஸா தான் இருப்பாங்க. கரெக்ட்டா முதுகுக்கு பின்னாடி விழும். டபுள்ஸ்க்கு வந்து பேக் அண்ட் பேக் பாக்ஸ் போக கூடாதா? ஆமா. அந்த பேக் பாக்ஸுக்கு முன்னாடி விழும். அந்த மாதிரி ஒட்டி விழும். ஷட்டில் வந்து அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆப்போனன்ட் அதே மாதிரி பின்னாடி மூவ் பண்ணுவாங்க. ஹை சர்வீஸ் போடும்போது ஃபிளிக் சர்வீஸ், அதாவது பேக் அண்ட் தட்டி விட்டுருவீங்களா? ஆமா. பின்னாடி அவங்கள பின்னாடி மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபிளிக் சர்வீஸ் போடுவாங்க. ஷார்ட் சர்வீஸ் ஃப்ரண்ட்லயே ஷார்ட் சர்வீஸ் வந்து நெட்டை ஒட்டி க்ளோஸ் ஆகும். ஓகே. இப்ப பேக் அண்ட் ஷார்ட் சர்வீஸ் எப்படி போறதுன்னு அப்ப எனக்கு ஒரு டவுட். அதாவது ஃபோர் ஹேண்ட்ல ரெண்டு வேரியேஷன், ஒன்னு ஷார்ட் ஒன்னு லாங். அதே மாதிரி பேக் ஹேண்ட் சேம் ஒன்னு ஷார்ட் லாங் ஒரு ஷார்ட் ஃபிளிக். அது பேர் ஃபிளிக் சர்வீஸ். அதாவது லாங்குக்கு பேர் தான் ஃபிளிக். ஃபிளிக். ஆமா. அதுல ஃபோர் ஹேண்ட் போடுறது வந்து ஹை சர்வீஸ். ஹை சர்வீஸ், ஷார்ட் சர்வீஸ். ஓகே. இது வந்து ஃபிளிக், ஷார்ட் சர்வீஸ். பேக் ஹேண்ட் grip. அத இப்ப அதுக்கு பொசிஷன் எப்படின்னா, மெயினா பேக் ஹேண்ட்னு வந்ததுனால என்ன grip பிடிக்கணும்? நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி தம் ஃபிங்கர், தம் grip. தம் ஃப்ரண்ட்ல இருக்கணும். பொசிஷன் வந்து ஃபோர் ஹேண்ட்க்கு வந்து ரைட் லெக் பின்னாடி வச்சு போட்டோமா? ஆமா. இப்ப பேக் ஹேண்ட்க்கு வந்து ரைட் லெக் ஃப்ரண்ட்ல வரணும். இப்படி போடணும். ஓகே. ரைட் லெக் ஃப்ரண்ட்ல இருக்கணும். ஓகே. லெஃப்ட் லெக் பேக். ஓகே. தம் grip யூஸ் பண்ணு. ஓகே. நம்ம பேக் ஹேண்ட் தம் grip. இப்ப ஷட்டில் எப்படி ஹோல்ட் பண்ணனும்னா, ஷட்டில் வந்து ஃபோர் ஹேண்ட்க்கு வந்து இப்படி ஹோல்ட் பண்ணாமா, பேக் ஹேண்ட்க்கு வந்து இப்ப பிஞ்ச் பண்ற மாதிரி ஹோல்ட் பண்ணங்க. வசதியா இருக்கு பாக்கும்போது. நம்ம தம் gripம் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஷட்டில் வந்து ஜஸ்ட் ஜென்டலா புடிச்சுக்கணும். ஓகே. புடிச்சிட்டு ராக்கெட் ஃப்ரண்ட்ல தம் grip இருக்குல்ல, அது வந்து ஃப்ரண்ட்ல ராக்கெட் ஃப்ரண்ட்ல ஷட்டில் வச்சுக்கணும். ஜஸ்ட் பின்னாடி இருந்து பொறுமையா டச். ஓகே. ஓகேவா? ஸ்லோவா. இது வந்து நம்ம சென்டர்ல இருந்து இன்னும் முன்னாடி லைன் கிட்ட இருந்து போணும் டபுள்ஸ் போடும்போது. ஓகே. அது நீங்க அப்ப சொன்ன மாதிரி இந்த லைன் டு அந்த லைன், அது ஆமா, லைன் டு லைன் க்ளோஸா வரும்போது நம்ம நெட்டுக்கு அந்த டி லைனுக்கு நான் டி ஜாயின்ட் சொன்னல, அதுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து போடணும். அந்த இடத்துல ஜஸ்ட்ல இருந்து போடணும். அதே மாதிரி இன்னொரு, இப்ப நீங்க சிங்கிள்ஸ் போடும்போது கொஞ்சம் சென்டர்ல இருந்து போடுவீங்க. ஹை சர்வீஸ் போடும்போது. டபுள்ஸ்ல நீங்க ஷார்ட் சர்வீஸ் போடும்போது ஃப்ரண்ட்ல இருந்து போடுவீங்களா, அப்ப லைனை டச் பண்ண கூடாது. தெரியாம டச் பண்ணிட்டா கூட அவங்களுக்கு பாயிண்ட். ரெஃபரி பாத்துட்டாங்கன்னா லைன் டச் ஆயிடும், ஆப்போனன்ட்க்கு பாயிண்ட். லைன் டச் பண்ணாம போடணும். எவ்வளவு ஃபால்ட் சர்வீஸ்ல மட்டுமே, எவ்வளவு ஃபால்ட். ஆமா, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் கரெக்ட்டா போடணும். இது ஞாபகம் வச்சுக்க ஒரு 2 மாசம் தேவைப்பட்டிருக்கு. கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ண பண்ண ஞாபகம் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. ரூல்ஸ். அதனால லெஃப்ட் லெக் ரைட் லெக் ஃப்ரண்ட்ல வைக்கும்போது லைன் டச் பண்ண கூடாது, லெஃப்ட் லெக்கும் டச் பண்ண கூடாது. ஓகே. ரெண்டுமே லெஃப்ட் ரைட் லெக் ஃப்ரண்ட் பச்சை கலர்ல தான் இருக்கும். ஆமா, கிரீன்ல தான் இருக்கணும். ஒயிட்ல டச் பண்ண கூடாது. ஓகே. ரைட் லெக் ஃப்ரண்ட்ல வச்சுக்கணும். ஓகே. ஷட்டில் வந்து இப்படி பிஞ்ச் பண்ற மாதிரி 2 ஃபிங்கர்ல ஹோல்ட் பண்ணிக்கணும். ராக்கெட் தம் grip ஃப்ரண்ட் ஜஸ்ட் பின்னாடி இருந்து பொறுமையா டச் பண்ணணும். அதே மாதிரி ஷட்டில் இப்படி போட்டு இப்படி எல்லாம் அடிக்க கூடாது. இருக்கணும், விடணும், அடிக்கணும். பொறுமையா டச் பண்ணணும். ஆனா விட தானே செய்யணும். ஆமா, ஜஸ்ட் ஓபன் பண்ணணும். இதையும் நம்ம வந்து அப்படி தூக்கி எல்லாம் போட கூடாது. ஜஸ்ட் இங்க இருந்து ராக்கெட் கிட்ட வரும்போது ஜஸ்ட் ஓபன் பண்ணிட்டு டச் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி ராக்கெட் வந்து இப்படி மேல இப்படி எல்லாம் தூக்க கூடாது. ஓகே. அது தூக்குனாலும் ஃபால்ட் கொடுத்துருவாங்க. ராக்கெட் ஃபால்ட். நீங்க ஷட்டில் சர்வீஸ் ஃபால்ட் கொடுத்துருவாங்க. ஷட்டில் வந்து உங்களோட ஹிப் லெவல் கிட்ட தான் வச்சு போடணும். ஓகே. இதுக்கு மேல வச்சு இப்படி எல்லாம் போடக்கூடாது. கரெக்ட் இங்க தான் இருக்கும். உங்களோட ஹிப் லெவல்ல தான் இருக்கணும். ஓகே. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஹைட்ல இருக்கும். ஓகே. ஓகே. இதுல இருந்து ஜஸ்ட் பொறுமையா டச் பண்ண இப்படி அடிக்க கூடாது. ஓகே. ஷட்டில் அடிச்சீங்கன்னா ஃபால்ட். அதுவும் ஃபால்ட். ஓகே. அவங்களுக்கு தான் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து ஜஸ்ட் இது கண்ட்ரோல்டா போடுறதுக்கு தான். நம்ம வந்து அப்ப தூக்கி போட்டு இப்படி அடிக்க கூடாது. அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு சர்வீஸ். ஆமா. அதே மாதிரி ராக்கெட் வந்து ஃபேசிங் டவுன்ல தான் இருக்கும். இப்படி ஃபிளாட்டா வச்சு அதே தான் சேம். அதுல என்ன பண்ணுவோம், கிரவுண்ட்ல தான் கிரவுண்டட் பண்ணிருக்கணும். ராக்கெட் ஃபேசிங் டவுன். இதுவும் சேம். ஃப்ரண்ட்ல இருந்து ஜஸ்ட் பொறுமையா டச் பண்ணணும். இப்போ அவங்க போடுவாங்க, எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் நீங்க பண்ணுங்க. ரெடி? ரைட் லெக் ஃப்ரண்ட். ஓகே. லெஃப்ட் லெக் பின்னாடி இருக்கணும். ஓகே. ராக்கெட் வந்து தம் grip, பேக் ஹேண்ட் grip ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஷட்டில் வந்து ராக்கெட்டுக்கு ஃப்ரண்ட்ல வச்சுட்டு ஒட்டி வச்சிருக்காங்கல ராக்கெட்டுக்கு. ஆமா, நீங்க போடும்போது ராக்கெட்ல வந்து ஷட்டில் படக்கூடாது. சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே. ஓகே. டச் பண்ணிட்டு திருப்பி எடுத்து போட்டாலும் ஃபால்ட். டபுள் ஆக்ஷன் பண்ண கூடாது. வெறும் சிங்கிள் ஆக்ஷன் தான் பண்ணணும். சோ பேசிக்கலி அது ஆப்போனன்ட் ஏமாத்துற மாதிரி ஆயிரல. அது வந்து அது பண்ண கூடாது. அதே மாதிரி நீங்க சர்வீஸ் போடும்போது ஆப்போனன்ட் வந்து இப்ப ரெடியா இருக்காங்கன்னா நீங்க போடுறதுக்குள்ளே அவங்க நகரவும் கூடாது. நகர்ந்தாலும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஷட்டில் முன்னாடியே வந்து நம்ம போடுறதுக்குள்ளே நம்ம போடுறதுக்கு முன்னாடியே நகரக்கூடாது. அது ஒரு ரூல்ஸ். ஓகே. அதனால ரெடியா ஷட்டில் வந்து ஜஸ்ட் வைக்க போறோம். ஓகே. ராக்கெட் பின்னாடி வச்சுட்டு பொறுமையா ராக்கெட் பேக்வர்ட் ஸ்விங், அப்புறம் ஃபார்வர்ட் ஸ்விங். சோ கரெக்ட்டா ஃப்ரண்ட்ல வரும்போது அது விட போறோம். ஆமா, பொறுமையா விட்டுட்டு பொறுமையா டச் பண்ண போறோம். நெட் தாண்டி. ஓகே, பார்க்கலாமா? ரெடி? பொசிஷன் ஸ்டார்ட். அவ்வளவுதான். பொறுமையா டச் பண்ணு. சிம்பிள். ஈஸி தான். கொஞ்சம் ஈஸி தான் ஃபோர் ஹேண்ட் கம்பேர் பண்ணும்போது. ஆமா. அது எனக்கு என்னென்னவோ பண்ண மாதிரி இருந்துச்சு. இதுல இப்ப நீங்க போடும்போது தெரியும் அது ஈஸியா கஷ்டமா. ரெடி? ரைட் லெக் ஃப்ரண்ட். ஓகே. லெஃப்ட் லெக் பேக். ஓகே. தம் grip ஹோல்ட் பண்ணிக்கணும். ஷட்டில் பொறுமையா பிஞ்ச் பண்ணணும். பிஞ்ச் ஃபிங்கர்ல அந்த ஹோல்டிங். பின்னாடி இருந்து பேக்வர்ட் ஸ்விங், டச்.
ஓகே அண்ட் நம்ம எங்க போடணும்னு பாக்குறோமோ அது கரெக்ட் எய்ம் நம்ம அந்த எய்ம் பண்ணணும். ஆமா பொறுமையா எய்ம் பண்ணி போடணும். இப்போ நீங்க ட்ரை பண்றீங்களா? டெஃபினெட்லி வாங்க போலாம். ஓகே சோ இப்போ அவர் ரைட்ல பண்ணாரு, நான் இப்போ லெஃப்ட்ல பண்ணிட்டேன். ரைட் லெக் தான் ஃப்ரண்ட் ரைட் ஹேண்டர் தானே நீங்க? ஓகே ஓகே எங்க நீங்க எந்த சைடு போடுறீங்களோ அங்க பார்த்தா மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். ஓகே ஓகேவா? லெஃப்ட் லெக் ஓகே ஓகே ரைட் ஹேண்ட் தம் grip வச்சுக்கோங்க. வச்சிட்டேன். ராக்கெட் வந்து டவுன்ல ஃபேஸ் பண்ணிருக்கணும். ஓகே ஷட்டில் ஃப்ரண்ட்ல வைங்க. கொஞ்சம் லைட்டா லீன் பண்ணிக்கோங்க. ஓகே ராக்கெட் பின்னாடி இருந்து ஜஸ்ட் பொறுமையா ஷட்டில் பின்னாடி ராக்கெட் பின்னாடி இருந்து எடுத்து பொறுமையா டச் ஸ்டார்ட். தூக்கிட்டேன். ராக்கெட் இப்படி மேல இருக்கு. சோ நான் வந்து இப்படி பண்றனால தான் ராக்கெட் கொஞ்சம் ஃபிளாட்டாவே வெச்சுக்கோ. ராக்கெட் வந்து நெட் லெவல்லயே ஃபிளாட்டா வெச்சு போடு. சோ என்னோட இது ஹோல்டிங் பாருங்க. ஓகே கரெக்ட்டா? போடுங்க ஸ்லோவா. குட் பெட்டர். குட். பரவாயில்லை. ஃபர்ஸ்ட் போனதோட இப்ப ஹைட் கம்மியா இருக்கு. ஆனா இன்னும் கீழ போனா. ரெடி? I will try my best. கீழ ரெடி ஸ்டார்ட். சூப்பர். எனக்கு அந்த சவுண்டே ஒரு மாதிரி ஆமா பொறுமையா டச் பண்ண அந்த டச் வந்து நீங்க ஃபீல் பண்ணாதான் அது வரும். எஸ் நான் என்ன கொஞ்சம் போடுற அதுல ஏம் பண்றதோட எங்க கரெக்ட்டா ஃபீல் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஷாட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அடிச்சிட்டீங்க பின்னாடி போயிடுச்சுனா அடுத்த ஷாட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பவர் கம்மியா சாஃப்ட்டா புரியுது அடிக்க கூட ஷாட்ல இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா புரியுது வாங்க பார்க்கலாம். ரெடி டடன் டடன் ஓகே ஓகே பின்னாடி இருந்து பொறுமையா டச் பண்ணுங்க. குட் சூப்பர் பர்ஃபெக்ட்டா போச்சுல அதான் கரெக்ட். நெட் ஒட்டி டேப் லெவல்ல போணும். ஓகே புரிஞ்சுச்சா? சோ அப்படி போனாதான் இவங்க வந்து இந்த ஃப்ரண்ட்ல வந்து எடுக்கிற மேட்டர்லாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா நம்ம ஈஸியா போடக்கூடாது சர்வீஸ் அடிக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா டேப் லெவல்ல போடுறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்புறம் கேம் வந்து ராலி ஆடும்போது அப்புறம் எல்லாமே ஆடிடலாம். அடுத்த ஷாட் நம்ம ஸ்மாஷ் பண்றது லிஃப்ட் பண்றது அப்புறம் கீப் பண்றது நெட்ல டிராப் வைக்கிறது அதெல்லாம் அதுக்கு அடுத்து வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது இதுதான் மெயின். ஓகே இதுல ரொம்ப கரெக்டா போட்டா மட்டும்தான் ராலியே கண்டினியூ முடிஞ்சிரும். பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆப்போனன்ட்க்கு போயிடும். அதாவது சர்வீஸ்லயே கேம் டஃப் ஆக்கணும். ஆமா ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஷாட் தூக்கி போட்டீங்கன்னா அடிச்சிருவாங்க. புரியுது அதுலயும் முடிஞ்சிரும். நீங்க தப்பா போட்டாலும் முடிஞ்சிரும். இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஃபினிஷ் பண்ணி ஒரு வாட்டி ஏம் கரெக்ட்டா போடுறீங்களான்னு பார்க்கலாம். ஓகே ரெடி போட்டி சூப்பர் ஒட்டி போச்சு. ஆனா இன்னும் சர்வீஸ் லைனை தாண்டி போணும். நீ இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்து போட்டீங்கன்னா கரெக்டா வந்து அப்ப ஓகே இல்ல பவர் இதான கரெக்ட். இதான் கரெக்ட். சூப்பர் போட்டி போடலாம். சூப்பர் புரியுதா? எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அதாவது தூக்க கூடாது அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு புரியுது. ஆமா இப்படி தூக்குனா மேல தான் போகும். அது இப்படிதான் இருக்கணும். தம் ஃபிங்கர் ரொம்ப எனக்கு பவர் தம்ல தான் பிரஷர் பண்ணனும். அது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. குட் ஓகே லைன் கரெக்ட்டா போச்சு. ஓகே நீங்க போட போட பிராக்டிஸ் பண்ண வந்துரும் ஈஸியா. ஃபீல் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமா ராக்கெட்டோட டச் அந்த டச்சை ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு எவ்வளவு பவர் கொடுக்கணும்ன்றது தெரியும். வேற ஒரு டவுட் இருக்கு. ஸ்ட்ரிங்ஸ் சொன்னீங்களே இது ஒன்னொன்னு வேற வேற இருக்கும்ல பவருக்கு ஏத்த மாதிரி. ஆமா டியூரபிலிட்டி அதிகமான லைஃப் வரதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நான் வந்து இப்போ நல்ல ராக்கெட் நினைக்கிறேன் இது. ஆமா லைட்டா பிரஷர் கொடுத்தே நல்லா போயிடுச்சு. ஸ்ட்ரிங்ஸ் குவாலிட்டி ராக்கெட்லயும் இருக்கு டைப்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கு ஸ்ட்ரிங்ஸ்லயும் இருக்கு. புரியுது. அதனால ரெண்டுமே டிஃபர் ஆகும். அவங்களோட கேமுக்கு ஏத்த மாதிரி அவங்க மாத்திப்பாங்க. ஓகே சில பேர் டியூரபிலிட்டி சும்மா விளையாடுறவங்க ஸ்ட்ரிங்ஸ் வந்து அடிக்கடி கட்டானா மாத்த முடியாது. அப்படினால கொஞ்சம் டியூரபிலிட்டி லைஃப் வர மாதிரி போட்டுப்பாங்க. புரியுது. ஆனா ப்ரொஃபஷனல்ஸ் விளையாடும் போது நல்ல குவாலிட்டியா இருக்க ஸ்ட்ரிங்ஸ் தான் போடுவாங்க. அப்பதான் அவங்க ஆடுற ஷாட்ஸும் குவாலிட்டியா இருக்கும். அவ்வளவுதான். அதான் டிஃபரன்ஸ் ராக்கெட்டோட ஸ்ட்ரிங்ஸ்க்கும். அதான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் ப்ரொஃபஷனல் ஆகாத நான் கத்துக்கிறேன். கண்டிப்பா நீங்க விளையாடும் போது நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ராக்கெட் வாங்கிக்கலாம். அதாவது நிஜமாலே ஒரு பிகினருக்கு நீங்க அழகா சொல்லி கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ ராக்கெட்டோ காக் பிடிக்கிறது முக்கியம் இல்ல, நீ எங்க விளையாட போற இந்த இடத்த பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மெஷர்மெண்ட் எது வந்துட்டு அவுட் எது இன்னு எது வந்துட்டு பாயிண்ட் எது ஃபால்ட் அதாவது ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு இந்த கேம்ல. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு இருக்கும்னு. ஏன்னா நம்ம விளையாண்டது ரோட்ல வண்டி வந்த சைட்ல நிப்போம் என்னடா நெட் வந்துட்டு ஏதாவது கல் வைப்போம் அவ்வளவுதானே. நிஜமாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு பேட்மிண்டன். அண்ட் நிஜமாலே இன்னொரு மேட்டர் சொல்ல போனா இந்த கேம்ல விளையாட போவாங்க எங்க ப்ரொஃபஷனலா விளையாட போவாங்க. அவங்களுக்கு இந்த சவுண்ட் மேட்டர் நான் கேட்டிருக்கேன். நான் அப்பவே கேட்டேன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் விளையாண்டு அதை கேட்டது ஐ மீன் சவுண்ட் நான் கேட்டதே இல்லை. அது வந்து பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் நினைக்கிறேன். இருக்கும் ஸ்ட்ரிங்கும் அப்புறம் நீங்க கரெக்டா எப்படி ஷட்டில் அடிக்கிறீங்க அந்த கான்டாக்ட் பாயிண்ட் அதனால டிஃபர் ஆகும். அதனால நீங்க இப்ப அடுத்தடுத்து நம்ம கத்துக்கிறதுல நீங்களும் அது உங்ககிட்ட இருந்து அது வரும் சவுண்ட் வரும். ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் கிராஸ் பண்ணிட்டேன். சூப்பர் கோச். ரொம்ப 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 நன்றி. நிஜமாலே ஒரு பிகினருக்கு என்ன தேவையோ அது அழகா நீங்க வந்துட்டு உங்க டீமும் சேர்ந்து எனக்கு புரிய வச்சீங்க. பிளஸ் ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம் எனக்கு புரிஞ்சிருச்சு.
பிளஸ் இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பாடியும் கொஞ்சம் மாறணும், அது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். வெளியே இருக்கிறத கொஞ்சம் ஹீட்டா தான் இருக்கும். ஆமா, இன்டோர் இது அடாப்ட் ஆகும்னா டெய்லி நான் பிராக்டிஸ் பண்ண போனா எனக்கு இது ஆயிரும். பாடி கண்டிஷன் வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிடும் டெம்பரேச்சருக்கு. அது போதும் எனக்கு. கண்டிப்பா எனக்கு அடாப்ட் ஆயிட்டா போதும், எல்லாமே எனக்கு பழகி பார்த்து எனக்கு வந்து மாதிரி ஓகே. நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண வந்துரும். ஸோ சூப்பர் கோச். நிஜமாலே சொல்ல போனா எனக்கு வந்துட்டு இந்த பேட்மிண்டன் வந்துட்டு ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஃபர்ஸ்ட் இதே என்னால ஒழுங்கா போட முடியல. அவ்வளோ ஒரு மாதிரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு மேட்ரு இது. சும்மா டெக்னிக்கே ஒன்றும் தெரியாம வந்துட்டு இதை தட்டினா போதும் அப்படிலாம் கிடையாது இந்த ஸ்போர்ட். ஸோ இதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு, இதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. அது ஒழுங்கா வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது பண்ண முடியும். ஆக்சுவலி ஒன்னொரு மேட்ரு இருக்கு ஒழுக்கத்துக்கு. ஷூ, இந்த ஷூவை இங்க போட்டு விளையாடுவோம், இதுக்குன்னு ஒரு ஷூ இருக்கு. அதாவது அடுத்த நாள் எனக்கு தரேன் இருக்காங்க, நான் அந்த ஷூ போட்டு தான் அடுத்து விளையாட போறேன். அது என்ன ஷூன்னு அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம அடுத்தபடியா எனக்கு வந்துட்டு நீங்க கத்துக் கொடுக்கறது வந்துட்டு நான் வந்து கத்துக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன். ஸோ அது ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் டே. கண்டிப்பா கத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்போ சந்தீபம் கோச், நன்றி. பயங்கரமான பிளேயர் நீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன்.